ஐபிபிஎஸ் கிளர்க் நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. என்னது இது? நீங்க இந்த அரசு வங்கிகள்ல, அதாவது பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஐஓபி, யூகோ பேங்க், இது போன்ற இதுல மென்ஷன் பண்ணிருக்கிற எல்லா வங்கியிலையுமே நீங்க கிளர்க்கா போகணும் அப்படின்னா இந்த நோட்டிபிகேஷனை தான் நீங்க அப்ளை பண்ணி ஆகணும். A to Z டீடைல்ஸ் தெளிவா சொல்றேன். எக்ஸாம் நீங்க தமிழ்ல எழுதிக்கலாம், எப்படி அப்ளை பண்ணணும், என்ன வயது, என்ன சம்பளம், எல்லாத்தையுமே. IBBS ஓட வெப்சைட் இதுதான். IBBS.in போர்ட்டல் ஓபன் ஆயிடுச்சு. வர 21ஆம் தேதி வரையும் டைம். கரெக்டா 20 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க. சோ இந்த ஒரு தேர்வுக்கு 2 எக்ஸாமினேஷன் இருக்கு, பிரிலிம்ஸ், மெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பிரிலிம்ஸ் வந்து ஆகஸ்ட்லயும், மெயின்ஸ் வந்து அக்டோபர்லயும் இருக்கும். முதல் முக்கியமான விஷயம் வயது வரம்பு. 20ல இருந்து 28 வயசு வரை உள்ளவங்க நீங்க அப்ளை பண்ணலாம். அதாவது இந்த டேட்ல இருந்து இந்த டேட்குள்ள பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம். இது யாருக்கு அப்படின்னா பொது பிரிவினர், அதாவது ஜெனரல் கேட்டகரியை சேர்ந்தவங்களுக்கு. நீங்க SC ST பிரிவுல வரீங்க அப்படின்னா 20ல இருந்து 33 வயசு வரை அப்ளை பண்ணலாம். 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. உச்ச வயது வரமான 28 பிளஸ் 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. சோ 33 வயசு வரை உள்ள SC ST பிரிவினர் அப்ளை பண்ணலாம். நீங்க BC MBC DNC BCMல வரீங்க அப்படின்னா மத்திய அரசு வேலையா இருக்கிறதுனால நீங்க இந்த OBC அப்படிங்கிற இந்த பிரிவுக்கு கீழே தான் வருவீங்க. உங்களுக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தா 28 பிளஸ் 3 31 வயசு வரை நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். என்ன ப்ரோ குவாலிஃபிகேஷன் அப்படின்னா டிகிரிங்க, ஏதோ ஒரு டிகிரி. அந்த டிகிரியை நீங்க இந்த டேட்குள்ள முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க எலிஜிபிள். ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சு இந்த டேட்குள்ள அப்படின்னா நீங்களும் எலிஜிபிள். பிளஸ் தமிழ் கட்டாயம் தெரியணும், கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ற அளவுக்கு நாலேஜ் இருக்கணும். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங் எந்த டிகிரியா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க தகுதிங்க. அதான் சொல்லிட்டாங்க, உங்களோட ஃபைனல் ரிசல்ட் இந்த டேட்குள்ள வந்துருச்சு அப்படின்னா நீங்க அதற்கு தகுதி. இல்ல வரல, ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங் இந்த டேட்குள்ள அப்படின்னா நாட் எலிஜிபிள். அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குங்க. அதாவது நீங்க SC ST அப்புறம் வந்து பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் இதுல வரீங்க அப்படின்னா 175 rupees ஃபீஸ். இல்ல மீதி உள்ளவங்க OBC பொது பிரிவினர் உங்களுக்குலாம் 850 rupees வந்து நீங்க ஃபீ வந்து பே பண்ணணும். எக்ஸாம்க்கான பேட்டர்ன் பாருங்க, இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமெரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி, இது எல்லாமே இருக்கும். ஸோ இந்த நியூமெரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டிலாம் நீங்க தமிழ்ல சூஸ் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல தானே சொல்ல முடியும், அதனால தான் இங்கிலீஷ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. 100 கொஸ்டின் 100 மார்க் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டாவது எக்ஸாமினேஷன் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கு. பிரிலிம்ஸ்ல பாஸ் பண்றவங்க நெக்ஸ்ட் மெயின்ஸ்ல தூக்கி போடுவாங்க. ஸோ மெயின்ஸ் பாருங்க, ஜெனரல் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ், ஜெனரல் இங்கிலீஷ், ரீசனிங், குவான்டிடியூட். அங்கே கேட்டதான் இங்க, பட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும் அதிகமா இருக்கு, மார்க்ஸ் மட்டும் அதிகமா இருக்கு, அவ்வளவுதான். ஸோ அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸாம் நீங்க தமிழ் எழுதிக்கலாம். எக்ஸாம்ல நெகட்டிவ் மார்க் உண்டு, போத் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுத்துக்குமே. ஒரு கொஸ்டின் தப்பா எழுதுறீங்க அப்படின்னா 1/4 த மார்க், அதாவது 0.25 மார்க் வரையும் டிடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தெரியாத ஆன்சரை விட்டுட்டு வரீங்க அப்படின்னா அதற்கு எந்த பெனால்ட்டியும் கிடையாது. அதே மாதிரி இந்த ஒரு தேர்வுக்கு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் இருக்கு, அதாவது PET அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃப்ரீ தாங்க. SC ST OBC மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் நீங்க எல்லாருமே இந்த ஃப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங்கை நீங்க அவைல் பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல அப்ளை பண்றப்போ எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா சம் பேசிக்ஸா உங்களுக்கு வந்து சொல்லி தருவாங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி லொகேஷன்ஸ்ல ஆஃப்லைன்ல சொல்லி தருவாங்க. அப்படி இல்லைனா ஆன்லைன்ல கூட கண்டக்ட் பண்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நீங்க இந்த மாதிரி கம்யூனிட்டிஸ்ல வரீங்க, SC ST BC MBC DNC, அதாவது OBC மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன், இதுல வரீங்கன்னா நீங்க வந்து எஸ் கொடுத்துக்கலாம். ஜெனரலுக்கு மட்டும் அது கிடையாது. IBBS.in அபிஷியல் வெப்சைட், போட்டோ, சிக்னேச்சர், தம்ப் இம்ப்ரெஷன், டிக்ளரேஷன் இதெல்லாம் அப்லோட் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். வேகன்சி மொத்தமா 6128 வேகன்சி இருந்ததா. நம்ம தமிழ்நாட்டுக்கு சர்ப்ரைசிங்லி சூப்பரான வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வேற ஸ்டேட், நம்ம டேரக்டா தமிழ்நாட்டுக்கு போயிடலாம். ஓகே, இங்க பாருங்க, தமிழ்நாடு 665 வேகன்சிஸ்ங்க. கடந்த முறை கம்மியா தான் இருந்தது. மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்றப்போ நமக்கு சூப்பரான வேகன்சி அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயத்தை நீங்க நோட் பண்ணணும், இந்த மாதிரி 0 அப்படிலாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா அங்கெல்லாம் வேகன்சிஸ் இல்ல அப்படின்னு அர்த்தம். ஆனா இந்த பாருங்க, பேங்க் ஆஃப் பரோடா NR, அப்புறம் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா NR, இந்தியன் பேங்க் NR. என்னன்னா என்ன மீனிங் அப்படின்னா நாட் ரிப்போர்ட்டட். இன்னும் அவங்களோட வேகன்சிஸ் அவங்க ரிப்போர்ட் பண்ணல, நிச்சயமா ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த 665 வேகன்சி அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக 90% சான்ஸ் இருக்குங்க. நமக்கு வேகன்சிஸை தூக்கி விட்டது இந்த கனரா பேங்க் தான். பாருங்க, 440 வேகன்சிஸ் வந்து இருக்கு. ஏதோ ஒரு வங்கி கிளர்க் வேலை, அரசு வேலை கிடைச்சா போதும். ஸோ 665 வேகன்சிஸ், தயவு செய்து அப்ளை பண்ணுங்க. அதான் சொல்லியிருக்காங்க, NR நாட் ரிப்போர்ட்டட். அதுதான் இன்னும் அந்த வேகன்சிஸ்லாம் அவங்களோட இதை ரிப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, தயவு செய்து எனி டிகிரி முடிச்சவங்க ஏஜ் லிமிட் மேட்ச் ஆகுது அப்படின்னா அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்றது மட்டும் இல்ல, ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. ஏன்னா ஃபீஸ் இருக்கு, டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும், எக்ஸாம் சென்டர் போகணும், எவ்வளவோ இருக்கு. நீங்க வந்து ப்ராப்பரா என்னால அடிச்சு கிராக் பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு வில் பவர் மட்டும் இருந்தா போதும். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல salary 25 to 30K இருக்கும், ப்ரமோஷன் இருக்கு. அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு நீங்க PO ட்ரை பண்ணலாம். எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.